சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தா, ஏன் உன் வாழ்க்கையில் ஏக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறாய்? அந்த ஏக்கங்கள் உன்னில் வந்து உன் மனதை அழுத்தும் அளவிற்கு நீ அதற்கு அனுமதி அளித்துள்ளாய். எனக்காக யாருமே இல்லை என்று புலம்புகிறாய். அதே நேரத்தில் உன்னுடைய மனது அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தா. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டமாகி விடுகிறது. எனவே உன்னுடைய எதிர்பார்ப்பை முதலில் குறைத்துக்கொள். அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே, எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். குழந்தா, உன்னிடத்தில் என்னதான் இல்லை? அறிவில்லையா? செல்வம் இல்லையா? செல்வம் இல்லையா? குணம் இல்லையா? அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது பின் நீ எதற்காக, யாருக்காக ஏங்கித் தவிக்கிறாய்? பிறர் அன்புக்காக எதற்காக நீ ஏங்குகிறாய்? என் அன்பு உனக்காகவே எப்பொழுதும் உள்ளது என்று நான் சொல்வதை கூட கேட்காமல் மற்றவர் அன்பிற்காக ஏன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே? நீ அப்படி ஏங்கும் அன்புதான் யாரிடம்? எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகி கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? புண்ணாகி நீ வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்ப பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக்கொள்கிறாய்? நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. எந்த செயலையும் எப்பொழுதும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மீண்டும் செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் விட்டு ஒளிந்துவிடு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறிது கூட யோசிக்காமல் உடனே செயல்படுத்திவிடு. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் உடனே எடுத்த அடியை பின்வைக்காமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும்
அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக உன் கண்களுக்கு உன் அப்பா காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு. என் அப்பா இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நல்ல சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கண்மணியே, உன்னை அள வைத்தவரின் ஆட்டத்தை அடக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. காலம் உனக்காகவே கனிந்திருக்கிறது. இதுவரை காலத்தை, நல்ல காலத்தை தேடி தேடி நீ அலைந்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காலமே உன்னை தேடி உன்னிடம் வரப்போகிறது. நல்ல காலமாக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளே நிகழப்போகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னிடம், வாய்ப்பு வரப்போகிறது, தவற விட்டு விடாதே என்று. ஆனால் நீ பல முறை தவற விட்டுவிட்டு என்னிடம் வந்து, சாயிநாதரே, நான் தவற விட்டுவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் சிந்தினாய். இப்பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் வருகிறது என் பிள்ளையே. தவறாமல் பெற்றுக்கொள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, நடக்கப் போகிறது. அந்த அற்புதத்தை நடத்த உன் சாயப்பா நானே என் இல்லத்திற்கு வரப்போகிறேன். அதை நடத்தி காட்டவும் போகிறேன். நீ தேடிக்கொண்டிருக்கும் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவை உன்னிடம் சேர்க்க உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வருவேன். நீ ஆனந்தப்படுவதை பார்க்க உன் சாயப்பாவும் ஆசையோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது கண்மணியே. நாளை பார், உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரும். திடீர் திருப்பம் அரங்கேறப் போகும் அந்த நல்ல நிமிடத்தை பார்க்க ஆயத்தமாகு, தயாராகு. மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடலாம் என்ற சிந்தனையோடு இரு. அனைத்தும் நாளை உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது. துன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கையே வீணாகிவிடும். இரண்டும் சரிசமமோடு இருந்தால்தான், அதை நீ சரிசமமாக பார்த்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை மிக சாதகமாக, உனக்கு சாதகமாகவே நகரும். இனி உன் வாழ்வில் எந்த துயரமும் உன்னை நெருங்கவும் முடியாது. நான் அனுபவிக்கவும் மாட்டேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான். நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. சந்தோஷமாகவே இதை முழுவதுமாக கேள். இதுவரை நீ தொலைத்த சந்தோஷம் அனைத்தையும் திரும்ப மீட்டெடுக்கப் போகிறாய். இன்று உன் வாழ்வில் அதற்கான ஒரு நல்லது நடந்தே தீரும். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னை காணவும் முடியாது, என்னை தேடி வரவும் முடியாது. அதேபோல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் யாரையும் தேடி செல்லவும் மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு.
எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். உன் தொலைந்த கஷ்டத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதெல்லாம் நீ எனக்கு யாருமே இல்லை, கவலை என்று வந்துவிட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை, ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டும் மனவேதனையோடு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ மட்டும் வேதனைப்படவில்லை என் பிள்ளையே. உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கும் கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுதுமே என்னால் முடியும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். எனக்காக யாருமே இல்லையே என்ற கேள்வியே உன் மனதில் எழாது. உன்னைப் போல் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களும் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்று தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு உன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள, உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற மற்றவர்களால் எப்படி முடியும் என்று நீ நினைக்கிறாய்? உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் தேவையான தருணத்தில் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாருக்கும் வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நிச்சயமாக நிகழும். நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னை காப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் நான் எடுத்து உன்னை காப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு.
எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால் மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவு இது. தனிமையாக இருப்பது போல உணர்கிறாயா? உன் சாயிநாதரை மனதில் நினைத்துக்கொள். உன்னுடைய தனிமையை நான் போக்குகிறேன். என்னுடைய இரும்பு கரம் கொண்டு உனக்கு வந்திருக்கும் கஷ்டத்தை துவம்சம் செய்வேன். நீ இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனை வருவது போல நீ உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் கூட சோதனைகள் வரலாம் என் பிள்ளையே. ஆழ் மனதில் ஏற்பட்ட அன்பு எந்த தடை வந்தாலும் தடைத்து எறிந்துவிட்டு உரியவரிடம் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் கவலைப்படுகிறாய். குழந்தையே, உனக்கு எதற்கு இந்த கவலை? அவரவர் அவர்கள் மனம் போன போக்கில்தான் போய்கொண்டிருப்பார்கள் குழந்தையே. உன்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. மற்றவர்களை பற்றி, உன்னை மதிக்காதவர்களை பற்றி, அவர்களை திருத்த வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதை விட உன்னுடைய ஆன்மாவை சுத்தம் செய்ய பழகிக்கொள். மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களை பற்றி நினைக்கும் நேரத்தில் முதலில் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் சிந்தித்து செயல்படு. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அவர்களுக்கு நல்லது மட்டுமே செய் என்று நானும் உனக்கு எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன். அறிவுரையும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்துக்கொள் முதலில். பிறகு மற்றவர்களை பார்க்கலாம். மற்றவர்களுக்கு மட்டுமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு சாயப்பா அதைதான் அறிவுறுத்தியிருக்கிறார். சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அப்பாவே அறிவுறுத்தியிருக்கிறார் என்று கூறிவிட்டு முதலில் உன்னையும் உன் வாழ்க்கையையும் பார்த்து கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் என்ன பண்ண முடியும் குழந்தையே? எப்படி உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் நிம்மதியாக? முதலில் சற்று சிந்தித்துப்பார். உன் அப்பாவின் அறிவுரையை கேட்கிறாய்தான். ஆனால் இப்படி அனைத்தையும் மூடிவிட்டு, அனைத்தையும் உன் வாழ்க்கையையும் மறந்துவிட்டு இப்படி என்னுடைய அறிவுரைகளை கண்மூடித்தனமாக நம்பினால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன்னை சுற்றி இருக்கும் சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும், உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் மாற வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தால் முதலில் உன்னை மாற்றிக்கொள். உன் மனதை மாற்றிக்கொள். உனது விருப்பம் நியாயமென்று நினைக்கும் நீ அதற்கு தடையேதும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து தவித்து போகிறாய். மற்றவர்களுக்கு நம்மளுடைய எண்ணம் வேணால் தெரியாமல் இருக்கலாம். அனைத்தும் அறிந்த உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் எப்பொழுதாவது குதர்க்கமான எண்ணம் எண்ணினால், தோன்றினால் அனைத்தையும் விட்டுவிட்டு அப்பாவின் பாதத்தில் சரணடைந்து விடு. மனதை மிக சுலபமாக ஒருமுகப்படுத்தலாம். அப்படி ஒருமுகப்படுத்தினாலே சாயப்பாவின் சிந்தனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன் கவலைகளுக்கான கடைசி நாள் இது என்று நம்பிக்கையோடு உன் மனதில் சொல்லிக்கொண்டே நிம்மதியாக உறங்கு. உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு நாம் துவம்சம் செய்கிறேன். நிச்சயமாக நான் செய்வேன். இது நாள் வரை நிகழ்ந்ததை மட்டுமே, உனக்கு வந்த சோதனைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் ஏதாவது சரியாகிவிடுமா? இதை நீ நம்புகிறாயா? நன்றாக சிந்தித்துப்பார் என் குழந்தையே.
முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டே இல்லாமல், வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இல்லாமல், இப்பொழுது இந்த நிமிடம் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு வர வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்கவலை உனக்கு? உன்னிடம் இருந்து சென்ற எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது. அல்லது நீ அந்த ஒரு பொருளை விட்டு போகத்தான் வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும். எனவே போனதை நினைத்து வருந்தாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். போனது போனதாகவே இருக்கட்டும். நடந்தது எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததையும் போனதையும் நடந்ததையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே என் குழந்தையே. உன்னை விட்டு ஏதாவது சென்று விட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம். அதை போக செய்ய நான் தான் அதை ஆயத்தமாக்கினேன் என்று புரிந்து கொள். உன்னை விட்டு ஒன்று சென்று விட்டால் அதைவிட 100 மடங்கு பொக்கிஷத்தை உனக்கு தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த ஆயத்தம் என்பதை தீர்க்கமாக நம்பு. இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்குமே நிரந்தரமே அல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் போனதையும் முடிந்ததையும் வருவதையும் நினைத்து கலங்காமல் மனவேதனைப்படாமல் இருப்பதை வைத்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக்கொள் என் குழந்தையே. உன் கஷ்டங்களெல்லாம் ஒரு நாள் தீரும். உன்னுடைய வேதனைகளெல்லாம் ஒரு நாள் மறையும். உன்னுடைய சோகங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உன் கஷ்டங்களையெல்லாம் என்னுடைய இரும்பு கரம் கொண்டு நான் துவம்சம் செய்வேன் என் குழந்தையே.